வணக்கம். இந்த விளக்க காட்சியில நாம எதை பத்தி ரொம்ப தெளிவா பார்க்க போறோம்னா, ஒரு நிலையான உடல் எடை குறைப்பு, அப்புறம் அதுக்கான சரியான மனநிலையை எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கறத பத்தி தான். வெயிட் லாஸ் அப்படிங்கிறது சும்மா தராசுல நம்பரை குறைக்கிறது மட்டும் கிடையாதுங்க. அது ஒரு அருமையான ஆரோக்கியமான வாழ்க்கை பயணம். சரி, இந்த பயணத்தை எப்படி எந்த சோர்வும் இல்லாம ரொம்ப பிராக்டிக்கலா எதிர்கொள்வதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்ம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். நம்மள நிறைய பேருக்கு ஒரு ஆசை, இல்லனா ஒரு டார்கெட் இருக்கும். தினமும் எப்படியாவது ஒரு 300 கிராம் எடையாவது குறைச்சிடணும் அப்படின்னு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க மெஷின்ல பாக்குற அந்த 300 கிராம் குறைவு நிஜமாவே உங்க உடம்புல இருந்து கரைஞ்ச கொழுப்பா? இல்ல இது வெறும் ஒரு மாயையா? பகுதி 1. தண்ணீர் எடை ஒரு மாயை. தினமும் 300 கிராம் கொழுப்பை குறைக்கிறது அப்படிங்கிறது ஆரோக்கியமான முறையில சத்தியமா சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். நீங்க டயட் ஆரம்பிச்ச புதுசுல முதல் சில நாட்கள்ல எடை ரொம்ப வேகமா குறையும். அத பார்த்துட்டு நாமளும் செம்ம சந்தோஷப்படுவோம். ஆனா உண்மை என்னன்னா, அது உங்க உடம்புல இருக்கிற கொழுப்பு கிடையாது. அது பெரும்பாலும் வெறும் தண்ணீர் எடை மட்டும்தான். அதனால ஒரு நாள் எடை குறையலனாலோ இல்ல கொஞ்சம் ஏறிடுச்சுனாலோ தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, மனச்சோர்வு அடையாதீங்க. ஏன்னா அது முற்றிலும் சாதாரணமான ஒரு விஷயம்தாங்க. பகுதி 2. தினசரி திட்டம், வெற்றிக்கான வழி. நம்ம தினசரி உணவு தட்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத இப்ப ரொம்ப அருமையா பார்க்கலாம். உங்க தட்டுல பாதி அளவு, அதாவது கரெக்டா 80% காய்கறிகள் மட்டுமே இருக்கணும். 25% புரதச்சத்து இருக்கணும். மீதமுள்ள 25% மட்டும்தான் அரிசி அல்லது சிறுதானியங்கள் மாதிரி கார்போஹைட்ரேட் உணவுகள் இருக்கணும். இதுதாங்க ஒரு பர்ஃபெக்டான ஆரோக்கியமான உணவு முறை. இந்த சிம்பிளான மெத்தட ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க பட்டினியே கிடக்க வேண்டிய அவசியமே இருக்காது, தெரியுமா? உணவு முறையில நீங்க பண்ண வேண்டிய மிக முக்கியமான மாற்றங்கள் இதுதாங்க. உங்க தசை வளர்ச்சிக்கும் சரி, பசிய கண்ட்ரோல் பண்றதுக்கும் சரி, ஒவ்வொரு வேளை உணவுலையும் புரதம் கட்டாயம் இருக்கணும். முட்டை, பன்னீர், பருப்பு வகைகள், சிக்கன் இல்லனா மீன் இதெல்லாம் தாராளமா சேர்த்துக்கோங்க. அதே சமயம் நம்ம உடம்புக்கு சுத்தமா தேவையே இல்லாத சர்க்கரை பானங்கள், இனிப்புகள், பேக்கரி ஐட்டம்ஸ், அப்புறம் அதிக எண்ணெயில பொரிச்ச உணவுகள் இதையெல்லாம் நீங்க கண்டிப்பாக குறைச்சே ஆகணும். சாப்பாட்டை தாண்டி நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ண வேண்டிய 4 அடிப்படையான விதிகள் இருக்கு. நம்பர் 1, காலையில எழுந்த உடனே 1லிருந்து 2 டம்ளர் தண்ணி குடிக்கிறத ஒரு பழக்கமாக்கிக்கோங்க. 2, தினமும் ஒரு 30 நிமிஷம் நல்லா சுறுசுறுப்பா நடங்க, இல்லனா ஒரு 8000 முதல் 10,000 ஸ்டெப்ஸ் நடக்க ட்ரை பண்ணுங்க. 3, நாள் முழுக்க உங்க உடம்ப வறட்சியா விடாம 2.5லிருந்து 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பா குடிங்க. 4, 7 முதல் 8 மணி நேரம் நல்லா நிம்மதியா தூங்குங்க. நீங்க வேளான்னு தவிர்க்கிற ஒவ்வொரு ஸ்நாக்ஸும் சரி, நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சரி, உங்கள உங்க இலக்க நோக்கி வேகமா கூட்டிட்டு போகுது அப்படிங்கறத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான் உங்களுக்கு கொடுக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைஸ். இந்த தினமும் வெயிட் மிஷின்ல ஏறி செக் பண்ற பழக்கம் இருக்கு பாத்தீங்களா, அத தயவு செஞ்சு இன்னிக்கே விட்டுடுங்க. வாரத்துக்கு ஒரே ஒரு நாள், ஒரே டைம்ல, ஒரே மாதிரியான உடையோட மட்டும் உங்க எடைய செக் பண்ணுங்க. நம்ம உடம்புல இருக்கிற தண்ணியோட அளவு, அப்புறம் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை பொறுத்து எடையில சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் வர்றது ரொம்ப ரொம்ப சகஜம். அது உங்க அன்னிக்கான மூட கண்டிப்பா கெடுக்கவே கூடாது. சரியா? பகுதி 3. 1% சக்தி. ஒரு நாள் உங்கள மாத்தாது, ஆனா தினமும் நீங்க எடுக்கிற சின்ன சின்ன முயற்சிகள் உங்க வாழ்க்கையே முழுசா மாத்தும். இத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்களேன். ஓவர் நைட்ல பெரிய மேஜிக்லாம் நடந்துராது. ஆனா சோர்வடையாம தினமும் நீங்க காட்டுற அந்த 1% முன்னேற்றம் இருக்குல்ல, அது சில மாசங்கள்ல உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தோற்றத்தையும் ரொம்ப அழகா மாத்திடும். கொஞ்சம் யோசிங்க. உங்க உண்மையான இலக்கு வெறும் அந்த தராசுல இருக்கிற நம்பரை குறைக்கிறது மட்டும்தானா? கண்டிப்பா இல்ல. ஒரு ஆரோக்கியமான உடம்பு, நாள் முழுக்க குறையாத எனர்ஜி, 4 பேர் முன்னாடி தயங்காம நிக்கிற அந்த தன்னம்பிக்கை, அப்புறம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, இதுதாங்க உங்களுக்கான உண்மையான வெற்றி. இப்போ நம்ம ஒப்பிட்டு பார்க்க போற ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நாம பண்ற ஒரு சின்ன தப்ப நாம எந்த அளவுக்கு பெருசா நினைச்சு பயப்படுறோம் அப்படிங்கிறது தான். ஒரு நாள் ஆசையில கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுட்டீங்களா, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஒரு நாள் அதிகமா சாப்பிடுறதுனால உங்க மொத்த பயணமும் அழிஞ்சிடாது. ஆனா ஐயோ டயட் எல்லாம் வீணாயிடுச்சே, இனி அவ்வளவுதான், என்னால முடியாது அப்படின்னு மனமுடைந்து அந்த பயணத்தை அப்படியே விட்டுடுறோன்னு பாத்தீங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஒரு சின்ன சறுக்கல் உங்க மொத்த இலக்கையும் அழிச்சிடாதுங்க. நீங்க இன்னைக்கு ரொம்ப சோர்வா இருக்கலாம். ஆனா தயவு செஞ்சு விட்டுடாதீங்க. ஆமாங்க, சில நாட்கள் நிஜமாவே ரொம்ப கஷ்டமா தோணலாம். நீங்க நினைச்சபடி டயட்டையோ பயிற்சியோ பண்ண முடியாம போகலாம். தப்பு நடக்கிறது சகஜம்தானே. ஆனா கீழே விழுந்தாலும் அடுத்த நிமிஷமே திரும்ப எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறது தான் ஜெயிக்கிறவங்களோட உண்மையான பழக்கம். பகுதி 4. எதிர்கால நீங்கள், சிறந்த மாற்றம்.
சோ இதுல மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உங்க கனவுகளுக்கு எந்த ஒரு காலக்கெடுவும் கிடையாதுங்க. உங்க நண்பர் 1 மாசத்துல 5 கிலோ குறைச்சிருக்கலாம், ஆனா உங்களுக்கு அது கொஞ்சம் தாமதமாகலாம். உங்களை எப்போவே மத்தவங்களோட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. நேத்து இருந்த உங்களை விட இன்னைக்கு நீங்க கொஞ்சம் பெட்டரா இருந்தீங்கனாலே அதுவே உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தான். நீங்க சூஸ் பண்ற ஒவ்வொரு ஆரோக்கியமான சாப்பாடும் உங்க எதிர்காலத்தை நீங்களே ஸ்ட்ராங்கா உருவாக்குறீங்க அப்படிங்கறத காட்டுது. இப்போ உங்க முன்னாடி 2 பாதைகள் இருக்கு. நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? இன்னைக்கு கஷ்டமா இருக்குன்னு நீங்க முயற்சிய கைவிட்டா, கரெக்டா 1 மாசம் கழிச்சு, அடடா அன்னிக்கே ஆரம்பிச்சிருக்கலாமே அப்படின்னு கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க ரொம்ப உறுதியா ஆரம்பிச்சீங்கன்னா, 1 மாசம் கழிச்சு உங்களுக்கே உங்க மேல பெருமையா இருக்கும். எஸ், நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு கெத்தா சொல்வீங்க. அந்த ஒரு பெருமை உணர்வு இருக்குல்ல, அதுக்கு வெளியே கிடையாதுங்க. அடுத்ததா இது எப்படி உங்க வெற்றிய உருவாக்குதுன்னு பார்க்கலாம். வெற்றி அப்படிங்கறது ஒரே நாள்ல கிடைச்சிடாது. ஆனா தினமும் முயற்சிய கைவிடாம போராடுறவங்கள தேடி அது கண்டிப்பா வந்தே தீரும். முதல்ல உங்கள நீங்களே நம்புங்க. இன்னைக்கு ஆரம்பிங்க, நாளைக்கும் அதை தொடருங்க. உங்களோட இந்த விடா முயற்சி ஒரு நாள் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களை ரொம்ப வலிமையானவராக மாற்றி காட்டும். நிறைவாக நான் உங்ககிட்ட ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியை மட்டும் முன்வைக்க விரும்புறேன். கரெக்டா 1 வருஷம் கழிச்சு கண்ணாடி முன்னாடி நின்னு சிரிச்சிட்டு இருக்கிற அந்த ஆரோக்கியமான மனிதர், அதாவது எதிர்கால நீங்கள், அன்னைக்கு நீ மட்டும் முயற்சியை கைவிடாம இருந்தியே, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு உங்ககிட்ட சொல்வாரா? அந்த மன நிறைவான சிரிப்புக்காக, அந்த பெருமைக்காக, உங்களோட அந்த ஆரோக்கியமான எதிர்காலத்துக்காக இன்னைக்கு இன்னும் ஒரே ஒரு சின்ன முயற்சி எக்ஸ்ட்ராவா செஞ்சு பாருங்களேன்.